வெக்டார் 3 இன் யூனிட்டி. நீங்க 11th 12th வெக்டார் மேத்தை பத்தி படிச்சிருப்பீங்க. அந்த வெக்டார்ஸ்ல எங்க யூஸ் ஆகுதுன்னு தெரியுமா? அஃப்கோர்ஸ் பொசிஷன் ரெப்ரசன்டேஷனுக்காக. அதே மாதிரி தான் நம்ம யூனிட்டிலையும் சேமா ஒரு பொசிஷனை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம வெக்டார்ஸை யூஸ் பண்ணுவோம். 2Dல ரெப்ரசென்ட் பண்றதுக்கு வெக்டார் 2D, 3Dல ரெப்ரசென்ட் பண்றதுக்கு வெக்டார் 3D. 3Dனு பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 3 பேசிக்கான ஆக்சிஸ் இருக்கும். நம்மளோட எக்ஸ், ஒய் அண்ட் இசட். யூனிட்டில எந்த ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்கினாலும் அதுக்கு டிஃபால்ட்டா இருக்கிற காம்பவுண்ட் தான் அதோட டிரான்ஸ்ஃபார்ம். இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ல ஸ்டார்டிங்ல இருக்க பாராமீட்டரே ஒரு பொசிஷன். அந்த பொசிஷனுங்கிறது ஒரு வெக்டார் 3 பாராமீட்டர் தான். அது மட்டும் இல்லாம நீங்க யூனிட்டில எந்த இடத்துல ஒரு 3 வேல்யூ கண்டினியூவா இருக்கிறத பார்த்தாலும் அது ஒரு வெக்டார் 3 தான் இருக்கணும். இது ஸ்கேலாக இருக்கலாம், பாக்ஸ் கலரோட ஸ்கேல், சைஸ், அதோட சென்டர், வேற எதோட ஸ்கேல், சைஸ், சென்டர் எல்லாம் சேஞ்ச் பண்ண நினைச்சாலும் உங்களுக்கு வெக்டர் 3 தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வெக்டர் 3 நீங்க ஸ்கிரிப்ட்ல உருவாக்கணும்னா இந்த லைன் ஆஃப் கோட் உங்களுக்கு யூஸ் ஆகும். காமனா யூஸ் பண்ற வெக்டார்ஸை சிம்பிளா உருவாக்குறதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெக்டர் 3.0 இந்த லைன் ஆஃப் கோட் ஒரு 0,0,0 இந்த வெக்டார்ஸை கிரியேட் பண்ணும். இது வந்து சம்டைம்ஸ் நம்ம பொசிஷனை ரீசெட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம நமக்கு கேம் டெவலப்மெண்ட்ல நிறைய இடத்துல நமக்கு ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை 0 கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் பார்க்கும்போது வெக்டர் 3.1 சேம் எப்படி வெக்டர் 3.0 எல்லாத்தையும் 0 பண்ணுமோ வெக்டர் 3.1 எல்லாத்தையும் 1ங்கிற வேல்யூக்கு கொண்டு வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெக்டர் 3.1 நம்ம ஸ்கேலுக்கு யூஸ் பண்ணலாம். நமக்கு எல்லா ஆப்ஜெக்டோட ஸ்கேலுமே 1 இருந்தா கரெக்டா இருக்கும். ஒருவேளை அந்த ஸ்கேல் சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு அப் டவுன் லெஃப்ட் ரைட்னு மொத்தம் 4 இருக்கு. அதே மாதிரி ஃபார்வர்ட் பேக்னு இருக்கு. இது வந்து அப் டவுனுங்கிறது என்னோட y ஆக்சிஸை குறிக்கும். y ஆக்சிஸ்ல 1 -1, லெஃப்ட் ரைட்டுங்கிறது என்னோட x ஆக்சிஸை குறிக்கும். அதே மாதிரி xல -1 +1, ஃபார்வர்ட் பேக்வர்டுங்கிறது என்னோட z ஆக்சிஸ்ல +1 -1 குறிக்கும். மோரோவர் உங்களால ஒரு வெக்டர் 3ல இருந்து x y z தனியா உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இதுல டன் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. இந்த மெத்தட்ஸ் ஒண்ணுமே எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆங்கிள். இந்த ஆங்கிள்ங்கிற வெக்டார் என்ன பண்ணுனா எனக்கு தேவையான 2 வெக்டார் இருக்குன்னா இந்த 2 வெக்டாருக்கும் இருக்கிற ஆங்கிள் என்னன்னு பார்த்து சொல்லும். இந்த ஆங்கிளை பயன்படுத்தி தான் நம்ம ஏஐ வீடியோல நம்மளோட ஏஐக்கு விஷயம் கொடுத்திருப்போம். ஒரு ஆங்கிளை மெஷர் பண்ணி அந்த ஆங்கிளுக்குள்ள நம்ம பிளேயர் இருந்தா நம்ம பிளேயருக்குள்ள மூவ் ஆகுற மாதிரி. அதுக்கப்புறம் இருக்குது கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட்டும் கிட்டத்தட்ட ஆங்கிள் மாதிரி தான். பட் ஆனா இது ஸ்ட்ரெயிட்டா ஆங்கிள் கொடுக்காது. 2 வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட் இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ். 2 வெக்டாருக்கு நடுவுல இருக்கிற எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத நம்ம மெஷர் பண்ண முடியும். இதையும் நம்மளோட ஏஐ வீடியோல யூஸ் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் டாட்ஸ். இந்த டாட்ஸும் கிட்டத்தட்ட ஆங்கிள் மாதிரி தான். பட் இது வந்து இந்த ஆங்கிள் 0 to 1ங்கிற வேல்யூக்குள்ள அடைக்கணும். சோ இது வந்து நமக்கு ஒரு அனிமேட்டரை இன்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கோ இல்ல ஐகேரிக நம்ம வெயிட்டை ஏத்துறதுக்கோ யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் லர்பிங். லர்பிங்கிறது ஒரு வெக்டார்ல இருந்து இன்னொரு வெக்டாருக்கு நான் மூவ் பண்ண போறேன். ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு நான் வந்து ஸ்மூத்தா மூவ் ஆகணும்ங்கற நான் லர்பிங் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஸ்லர்ப். ஸ்லர்ப்னா சேம் லர்பிங் மாதிரி தான். ஆனா ஸ்மூத் லர்பிங். ஸ்மூத்னு சொல்ல முடியாது. அதோட ஒரிஜினல் டெஃபினிஷன் வந்து ஸ்பெரிக்கல் லர்பிங் தான். அந்த எஸ்ங்கிறதுக்கு ஸ்பெரிக்கல்னு அர்த்தம். இந்த லர்ப்ங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா லீனியர் இன்டர்போலேட்டர் தான் நம்ம லர்ப்னு ஷார்ட்டா சொல்லுவோம். இன்டர்போலேட்டிங்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு கண்டினியூஸ் வேல்யூ மூலமா ஸ்மூத்தா மூவ் பண்றதுக்கு தான் நம்ம லர்பிங் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு மூவ் டுவர்ட்ஸ் இட்ஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. மூவ் டுவர்ட்ஸ் ஒரு வெக்டார் நோக்கி மூவ் பண்ணும். அதே மாதிரி ரொட்டேட் டுவர்ட்ஸ் ஒரு வெக்டார் நோக்கி ரொட்டேட் பண்ணும். அப்புறம் ஸ்மூத் டேம்ப். ஸ்மூத் டேம்ப்ங்கிறது சேம் ஒரு வெக்டாரை இன்னொரு வெக்டாரா சேஞ்ச் பண்ணும் ஸ்மூத்தா. அப்புறம் ப்ரொஜெக்ட். ஒரு வெக்டாரை இன்னொரு வெக்டார்ல ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ப்ரொஜெக்ட் ஆன் பிளேன். ஒரு பிளேன் இருக்குன்னா அந்த பிளேன்ல வெக்டார் எங்க இருக்குன்னு கரெக்ட்டா கண்டுபிடிக்கலாம். இத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆபரேட்டர்ஸ். இது காம்போனன்ட்ஸ் டிஸ்ப்ளேயோட 5வது என்ட்ரி. My name is Angelo. Thanks for watching. I'll see you in the next video. Make sure to please register my game on Play Store. See ya.